ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 16 மே 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், அந்த டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 203 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. ஸோ ரொம்பவே நெகட்டிவாக இருந்த நிஃப்டி ஓரளவு பாசிட்டிவ் சைடு டர்ன் ஆகிருக்குது. ஸ்டாக்ஸில் நம்ம டாப் கெய்னர்ஸை பார்த்தோம் அப்படின்னா மஹிந்திரா ஒரு 69 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. அவங்களோட Q4 ரிசல்ட் இருந்துச்சு. அதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 32% போன இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2038 கோடியாக இருக்குது. டிவிடெண்ட்டும் ஒரு 21 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட புது காரான XUV 3XO ஒரு 50,000 புக்கிங் ஒரு 1 ஹவரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல வரவேற்பு அந்த மாடலுக்கு இருக்கிறது தான் காட்டுது. ஸோ இந்த எல்லா குட் நியூஸும் சேர்ந்து மஹிந்திராவை நல்லாவே ரேலி பண்ண வச்சிருச்சு. அப்புறம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 30 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. அவங்க ஒரு டிவிடெண்ட் ஒரு 7.75 ருபீஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது நல்லாவே விழுந்துச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறமா. இப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் இதுக்கு பை கால் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது ஒரு 35 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா தேர்ட் SBI இருக்குது. SBI ஒரு 8 பாயிண்ட் விழுந்துருக்குது. அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை FDக்கு ஒரு 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ FDக்கு அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்கறதுனால அவங்களோட லாபங்கள் மார்ஜின் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா SBI இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க Q4 ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது மார்க்கெட்டை அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ ரிசல்ட் மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால டாடா மோட்டார்ஸ் ஒரு 10 பாயிண்ட் விழுந்திருக்குது. டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி இருக்குது. இது ஒரு 269 பாயிண்ட் விழுந்திருக்குது. இது ப்ராஃபிட் புக்கிங்னால் இந்த அளவுக்கு சரிவாக சந்திச்சுக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.